Hello, வணக்கம், welcome back to my channel தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. இன்னைக்கு வந்து ஆட்டு தலைக்கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம் என்னோட ஸ்டைல்ல. சோ 1 கிலோ கறி வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கோங்க, அலசிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது கரெக்டாக குக் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா ஸ்மெல் வந்துடும். மட்டன் மாதிரி கிடையாது, இதில் ஒரு ஸ்மெல் இருக்கும் ஆட்டு தலைக்கறியில் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட்டு நம்ம அலசின கறியை அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா நிறையவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளேம் ஹையை வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணால் என்ன ஆகும்னா, இது வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்துரும். அப்புறம் வந்து உங்களுக்கு மெயின் வந்து ஸ்மெல் வராது. இந்த ஆட்டு தலைக்கறி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும், ஒரு மாதிரி கவுச்சு ஸ்மெல். மட்டனில் அந்த ஸ்மெல் இருக்காது, மட்டனில் ஸ்மெல்லே இருக்காது. தலைக்கறியில் அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இருந்தால் நீங்கள் அப்படியே வாங்கி கழுவி நீங்கள் அப்படியே சமைச்சா உங்களால் சாப்பிடவே முடியாது, கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டெக்னிக் அம்மா பண்ணுவாங்க, அதனால நானும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். எப்பவுமே தலைக்கறி பண்ணும்போது நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அந்த மட்டன் முழுகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நிறைய மஞ்சள் தூள் போட்டுருங்க. மஞ்சள் தூளுக்கு அளவே இல்லை, ஆனால் கழுவி நம்ம இந்த தண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நமக்கு வந்து க்ளீனாக எந்த விதமான ஸ்மெல் இல்லாமல் ஓடர் இல்லாமல் க்ளீனாக உங்களுக்கு மட்டன் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் தலைக்கறி. இது வந்து ஒரு டெலிகசி, எல்லாருமே இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மட்டனை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், அந்த தண்ணி பொங்கி வரும்போது தேவையில்லாமல் ஃபேட் எல்லாம் கூட அது கூடயே வந்துடும். ஸோ நம்ம தண்ணி நமக்கு வந்து தேவையில்லை, இது டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்மெல் எல்லாமே இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அந்த தண்ணியோடு போயிடும். ஸோ நமக்கு ஃப்ரெஷ் க்ளீனான மட்டன் பீசஸ், தலைக்கறி பீசஸ் இப்படி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் அந்த பாயில் பண்ண ஸ்டாக். இது வந்து நம்ம தூக்கி போட்டுடணும், இதுக்கு நம்ம தேவையில்லை, டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கரில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்கள் சாய்ஸ் எண்ணெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கார்ன்ஸ், மிளகு, 2 இன்ச்சு சைஸ் இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா. உங்கள் சாய்ஸ் காரம் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட வந்து நம்ம வந்து இது வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா பேஸ்ட்டு வதக்கி இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் தான் இன்னும் நல்லாயிருக்கும், நீங்கள் யோசிக்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம அப்புறம் கூட போட போகிறோம். ஸோ இது மசாலாக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் வந்து தக்காளி, 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதே இன்க்ரீடியன்ஸ், இதே மசாலா மெத்தடை வச்சு நீங்கள் நார்மல் மட்டனை கூட செஞ்சுக்கலாம், சிக்கன் கூட செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பிளேன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் பவுடர். ஸோ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து ஆற வச்சுட்டு நல்லா கூல் ஆகிட்ட அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட மசாலா. நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி கூட போட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ குக்கரில் இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு அதில் வந்து நம்ம அரைச்சிருக்கிற மசாலா இதில் போடணும். இதில் வந்து 2-3 விஷயம் நான் போட மறந்துட்டேன். ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3-4 பீஸ் பட்டை, ஒரு 7-8 பீஸ் லவங்கம். இது எண்ணெயிலே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். பரவாயில்ல, ப்ரெஷர் குக்கரில் தானே போட போகிறோம். ஸோ இந்த மசாலா மேலே போட்டுட்டேன். ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மசாலாவோட. அப்புறம் வந்து நம்ம குக்கில் பாயில் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ், தலைக்கறி பீசஸை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே மசாலாவில் வேறு உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இது உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க, எது இருக்கோ வீட்டில். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் மிக்சியிலேயே இருக்கிற மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 3 கப்பு, 2-3 கப்பு. நான் குழம்பா வைக்கல, இது கிரேவியாக தான் இருக்குது. ஏன்னா சப்பாத்தி கூட தான் நல்லாயிருக்கும், ரைஸ் கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா சூட் ஆகாது. அதனால எனக்கு சப்பாத்திக்கு வந்து ரொம்ப எல்லாம் குழம்பு தேவையில்லை, கிரேவி தான். ஸோ 20 to 25 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். நான் வந்து விசில் கணக்கு வைக்க மாட்டேன். 10 மினிட்ஸ் வந்து நான் சிம்மில் வச்சுட்டு மிச்சம் 10 மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சுட்டு எவ்வளோ விசில் வருதோ
வர விட்டுட்டு மெயின் வந்து மட்டன் பீசஸ் வந்து நல்லா குக் ஆகணும். பாருங்கள் நல்லா குக் ஆகி போச்சு. ஒரு 20 to 25 minutes நமக்கு அந்த இது பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி போச்சு. அவ்வளோதான். இதில் வந்து கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் தூவிக்கலாம். இதில் தேங்காய் அது இது எதுவுமே தேவையில்லை. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. சப்பாத்தி கூட தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மட்டன் நீங்கள் வந்து மட்டனோட இது டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக சமைச்சா. நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். ஸ்மெல்லே இருக்காது. அப்படியே பட்டர் மாதிரி வாயில் வந்து மெல்ட் ஆகிடும். நான் வந்து பில்டப் எல்லாம் கொடுத்து சொல்லலை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அது என்னோட கேரண்டி. உங்களுக்கு பீசஸ் காட்டுற பாருங்கள். நான் தேடி ஒரு பீஸ் மட்டும் இது மாதிரி இல்லை, எல்லா பீசஸே. ஆனால் சின்ன சின்ன குட்டி குட்டி எலும்பு இருக்குது. அது மட்டும் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போன்லெஸ் மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒன்ஸ் அண்ட் 6 months ரொம்பனா வருஷத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் இதை நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம். இந்த வாட்டி இது பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் தலைக்கறி அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட மாட்டார். பட் இது பண்ணும்போது எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டார்டர்ஸ் மாதிரி எடுத்து வாயில் சாப்பிட்டுட்டே இருக்கோம். மெல்ட் அது வாயில் போடுறதோ தெரியல, உள்ளே போகிறதோ தெரியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. என் பசங்க மட்டனு சிக்கன் தான் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள் பீசஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே அப்பா நிஜமாகவே சொல்கிறேன் பட்டர் தான். என் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. மட்டனே அவ்வளோவா பிடிக்காது, பட் இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். How is it? Istan ma. Athar valura. How is it, Kanna? Awesome. Taste, texture. Very soft. Indama. எப்படி இருக்கு? How is it? Baby. How is it? Amma kuti. Inka kavalna. How is it? Bagundi. Super. Right. Say in better. Get your Hindi.